எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேலைக்காரி நாடகத்த பத்தி பார்க்க போறோம். நாடகம் அப்படின்னா நீங்க நினைக்கிற சீரியல் கிடையாது. இது அறிஞர் அண்ணா அவர்களால எழுதப்பட்ட ஒரு நாடக நூல் தான் இந்த வேலைக்காரி அப்படிங்கிற ஒரு நாடகம். இந்த காணொளியில இந்த வேலைக்காரி நாடகத்தோட கதை சுருக்கத்த பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம். அத வச்சு நீங்க தேர்வுல வந்து எழுதிக்கங்க. வட்டியூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். வட்டியூர். அந்த வட்டியூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேதாச்சலம் முதலியாரு. இவரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாராவது தன்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல, அந்த குறித்த காலத்துல அந்த தான்கிட்ட வாங்குன பணத்த வந்து அவங்க குடுத்துறணும். அப்படி தான் சொன்ன தேதியில அந்த தான்கிட்ட வாங்குன காச குடுக்கல அப்படின்னா, நேரடியா வீட்டுக்கே போயி அவங்கள தகாத வார்த்தைகளால திட்டக்கூடியவரு. அ காவல் நிலையத்துல புகார் குடுத்து, ஊரே பார்க்குற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி அவங்கள இழுத்துட்டு போக வைப்பாரு. இந்த மாதிரியெல்லாம் கொடுமைகளை செய்யக்கூடிய ஒரு ஆளு தான் இந்த வேதாச்சல முதலியாரு. ஜாதி திமிரு, பணத்திமிரு பிடிச்ச ஒரு ஆளா இந்த நாடகத்துல வேதாச்சல முதலியார் வந்து இருக்கிறாரு. இந்த வேதாச்சல முதலியாருக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு மகன், ஒரு மகள். மகன் பேரு யாருன்னு மகன் பேரு மூர்த்தி, மகள் பேரு சரசா. 2 பேர் இருக்காங்க. வேதாச்சல முதலியார் மாதிரியே அவங்களோட மகள் சரசாவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்க. ஏன்னா இந்த வேதாச்சல முதலியார் வீட்ல ஒரு பெண்ணு வேலைக்காரியா இருப்பாங்க. அவங்க பேரு தான் அமிர்தம். இந்த அமிர்தத்த வேதாச்சல முதலியாரும், வேதாச்சல முதலியாருடைய மகள் சரசாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா வேலை வாங்குவாங்க. மரியாதை குறைவா நடத்துவாங்க. ரொம்ப மரியாதை இல்லாம பேசுவாங்க. இப்படியெல்லாம் செய்வாங்க. ஆனா, வேதாச்சல முதலியாரோட மகள் இப்படி பண்ணாலும், வேதாச்சல முதலியார் இப்படி பண்ணாலும், வேதாச்சல முதலியாரோட மகன் மூர்த்தி இருக்கான் பார்த்தீங்களா? அந்த மூர்த்திக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த வேலைக்காரி அமிர்தத்து மேல ரொம்ப ஒரு பரிவும், பாசம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து மூர்த்தி வந்து இருப்பான். அப்படிதான் ஒரு வாட்டி இந்த வேலைக்காரி அமிர்தம் இருக்காங்கல்ல, அமிர்தத்தோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகேசன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அந்த முருகேசன் அப்படிங்கிறவரு அமிர்தத்துக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்திருப்பாரு. அந்த மாப்பிள்ளை ரொம்ப வயசு அநியாயத்துக்கு மூத்தவரா இருப்பாரு. அம் இந்த இது வந்து இப்படி வயசு மூத்த அதிகமா இருக்கிறதுனால, அமிர்தத்துக்கு வந்து பிடிக்காது. ஒரு மாரி தயக்கம் இருக்கும். ஆனா, வேதாச்சல முதலியாரும், வேதாச்சல முதலியாருடைய மகள் சரசாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ என்ன அ வயசானவர்னா கட்ட மாட்டியா?" அப்படின்ற மாரி பேசுறது. வயசானவங்கள கட்டினா திருமணம் பண்ணா உனக்கு அதிகமா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி பேசி, அவருடைய அமிர்தத்துடைய உணர்வுகளுக்கு மதிப்பு குடுக்காம இருப்பாங்க, நடந்துக்கிடுவாங்க. இது மாரி எல்லா விஷயத்துலயும் இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா மூர்த்தி அப்படி இல்ல. அ வேலைக்காரி அந்த அமிர்தம் மேல ரொம்ப பரிவும், பாசமும் கொள்றான். அப்ப இந்த அமிர்தத்த பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, அப்ப வரும்போது அமிர்தத்துக்கு ஒரு யோசனை சொல்றான். அந்த யோசனைய கேட்டுட்டு மூர்த்தியோட யோசனைய கேட்டுட்டு அமிர்தமும் என்ன செய்றாங்க அப்படின்னா, தன்னை பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, வர்றப்ப என்ன பண்றா, ம் அலங்கோலமா அசிங்கமா இருக்கிற மாரி மேக்கப் பண்ணிக்கிறா. அலங்காரம் பண்ணிக்கிறா. பண்ணிட்டு அ அமிர்தத்த பொண்ணு பார்க்க வரவங்க மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க 2 பேரும் வருவாய்ங்க. வந்து பார்த்துட்டு, "என்ன பொண்ணு இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாய்ங்க. "வேணாம் பிடிக்கல" அப்படின்னு சொல்லி போயிருவாய்ங்க. அமிர்தத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாடா! அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, அமிர்தத்தின் மேல ரொம்ப அக்கறை, அன்பு, பரிவு காட்டுவான். இந்த அக்கறையும், அன்பும், பரிவும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, காதலா வந்து மாறும். இந்த மாதிரி அமிர்தம், மூர்த்தி இவங்களோட காதல் ஒரு ட்ராக்ல இந்த நாடகத்துல போகும். இந்த மாதிரி இந்த நாடகத்துல ஒவ்வொரு ட்ராக்ல ஒவ்வொன்னும் போகும். எத்தன ட்ராக் இந்த நாடகத்துல போனாலும், எல்லா ட்ராக்கும் கடைசியில முடியும்போது ஒரே ட்ராக்ல வந்து நிக்கும். அதனால இந்த கதை, இந்த நாடகத்துல நடக்கக்கூடிய எந்த சம்பவங்களும் நம்மள எப்பயுமே குழப்பாது. எத்தன ட்ராக்கா பிரிஞ்சாலும் நம்மள நம்மள வந்து குழப்பாம நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா தான் இந்த நாடகம் வந்து இருக்கும். சரி, இப்ப இவங்களோட வேலை வேதாச்சல முதலியாருடைய மகன் மூர்த்திக்கும், அவங்க வீட்ல வேலை செய்யக்கூடிய பெண் அமிர்தம் இவங்களுக்கு இடையே ஒரு காதல். இது ஒரு ட்ராக்ல வந்து இந்த நாடகத்துல போய்க்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரம் பிள்ளை. இந்த சுந்தரம் பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேதாச்சலம் முதலியார் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாப்புல, இந்த சுந்தரம் பிள்ளை. வேதாச்சலம் முதலியாரு இந்த காசு விஷயத்துல எந்த அளவுக்கு மோசமான ஆளு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த சுந்தரம் பிள்ளை என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த வேதாச்சலம் முதலியார்கிட்ட போய் வட்டிக்கு வந்து பணம் வாங்கியிருப்பாரு. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வேதாச்சலம் முதலியாருக்கு சுந்தரம் பிள்ளையால அந்த பணத்த வந்து குடுக்க முடியாது. நேரா என்ன பண்ணுவாருங்க இந்த வேதாச்சலம் முதலியாரு, கோர்ட்ல அமீனா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு தன்னுடைய வேலைக்காரன் சொக்கன் ஒருத்தன் இருப்பான். வேதாச்சலம் முதலியாரோட வேலைக்காரன் சொக்கன் ஒருத்தன் இருப்பான். அந்த சொக்கன கூப்பிட்டுட்டு அந்த சுந்தரம் பிள்ளையோட வீட்டுக்கே நேரடியா போயிருவாங்க.
போய் காசை எங்க கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. ஐயா நான் கொடுத்துட்றேன் எப்படியாவது அப்படின்னு சொல்லுவான். இல்ல எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தையில சொல்லி திட்டி ரொம்ப படுத்துவாரு இந்த வேதாச்சலம் முதலியார். உன்னால பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னா நான் இப்பவே காவல் நிலையத்தை போய் புகார் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்றாரு இந்த வேதாச்சலம் முதலியார் சுந்தரம் பிள்ளை கிட்ட. இந்த சுந்தரம் பிள்ளை என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் வீட்டுல போயிட்டு உங்ககிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்கணும் அதை எல்லா கடனையும் அடைச்சிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போவாரு இந்த சுந்தரம் பிள்ளை. நான் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு மரக்கலையில தூக்கு போட்டு செத்துருவாரு. சரின்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதாச்சல முதலியாரெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. வேலைக்காரர் எல்லாம் போயிடுவாங்க. போய்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, அங்க வேதாச்சல முதலியாருடைய மகன் மூர்த்தி, அவங்க வீட்டுல வேலை செய்யற பெண் அமிர்தம், அவங்களோட காதல் ஒரு ட்ராக்ல போதா. இப்ப சுந்தரம் பிள்ளை இது ஒரு ட்ராக்ல போகும். சுந்தரம் பிள்ளை வந்து வேதாச்சல முதலியாருடைய கொடுமை தாங்காம தூக்கு போட்டு இறந்துடுவாரு. இப்ப என்ன ஆகும்னா, இது சுந்தரம் பிள்ளை இருக்காரு பாத்தீங்களா, இந்த சுந்தரம் பிள்ளைக்கு மகன் ஒருத்தர் இருப்பான். அவர் பேரு ஆனந்தன். தான் வீட்டை பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப வருஷமா எங்க இருப்பாரு இந்த ஆனந்தன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப வருஷமா இந்த சுந்தரம் பிள்ளையுடைய மகன் ஆனந்தன் இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஊரை பிரிஞ்சு இருந்து அந்த தேயிலை தோட்டத்துல சம்பாதிச்சு ஒரு 200 கிட்ட வேலை பார்த்து சம்பாதிச்சிருப்பாரு. இந்த நாடகம் பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு நாடகம். அப்ப அந்த காலத்துல 200 பெரிய விஷயம் தானே. அப்ப அந்த ஆனந்தன் இலங்கையில இருந்து தங்கி வேலை பார்த்தாருன்னு சொன்னீங்கல்ல, ஒரு தேயிலை தோட்டத்துல தானே வேலை பார்த்தாரு. அந்த இடத்துல வேலை பார்த்து ஒரு 200 கிட்ட சம்பாதிச்சாரு. அந்த 200 வச்சுட்டு எப்படியாவது ஊருக்கு போய் தான் அப்பா சுந்தரம் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கடை ஏதாவது வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட வருவாரு. இலங்கையில இருந்து அந்த தேயிலை தோட்டத்துல இருந்து வருவாரு. பல வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு அப்பதான் வருவாரு. அப்படி வர வழியில தன்னுடைய நண்பன் மணி ஒருத்தன் இருப்பாரு. அந்த மணியை 2 பேரும் பார்த்து பேசிட்டு ரொம்ப நாள் பழைய நட்பு இல்லையா, 2 பேரும் பார்த்து பேசிட்டு 2 பேரும் சேர்ந்து சுந்தரம்பிள்ளையோட வீட்டுக்கு போவாங்க. போய் கதவை திறந்து பார்த்துட்டா அந்த சுந்தரம்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருப்பாரு, தூக்குல தொங்கிக்கிட்டு இருப்பாரு. நான் வேதாச்சல முதலியார் வந்து இப்படியான தூக்க தொங்கிட்டாரு இல்லையா, அப்பதான் இவங்களும் வராங்க. வந்து கதை திறந்து பார்த்தா யாரு, சுந்தரம்பிள்ளையோட மகன் ஆனந்தனும் ஆனந்தனுடைய நண்பன் மணி, இவங்க 2 பேரும் கதவை திறந்து பார்த்தா தூக்குல எப்படி தொங்கிட்டு இருக்காரு. ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த அதிர்ச்சியில பார்க்கும்போது சுந்தரம் பிள்ளையோடைய உடம்புல ஒரு கடிதம் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த கடிதத்தை பார்க்கும்போது தெரியுது, இது இந்த தற்கொலைக்கு இந்த வேதாச்சல முதலியார் தான் காரணம் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே அந்த ஆனந்தன் தான் அப்பாவை இப்படி கொன்ன அந்த தற்கொலைக்கு காரணமான அந்த வேதாச்சல முதலியார சும்மா விடக்கூடாது, கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு பொங்கி எழுதுறான். உடனே அந்த ஆனந்தனுடைய நண்பன் மணி என்ன செய்யறான்னா, இந்த மணி கொஞ்சம் விவரமான ஆளு, சொல்றான், நீ வந்து வேதாச்சல முதலியாரு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கஷ்டப்படுத்தி இந்த இப்படிலாம் வாழ்ந்த ஒரு ஆளு, அவ்வளவு பேர்த்த கஷ்டப்படுத்திருக்கான். அந்த ஆள் அவ்வளவு சீக்கிரமா சாகக்கூடாது, தான் தப்ப உணர்ந்து ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் முன்னாடி தலை குனிஞ்சு அப்புறம் தான் இதாகணும். அப்படின்னால நீ வந்து கத்திய தீட்டாத, புத்திய தீட்டு அப்படின்னு மணி ஆனந்தன் கிட்ட சொல்றான். சரி, மணியோட இது வந்துட்டு ஆனந்தனுக்கு சரியா பட்டுச்சு. அதனால அவனும் விட்டுட்டான். அப்படின்ட்டு சரின்னு எப்பயும் போல போய்கிட்டு இருக்கு. இந்த மணி என்ன செய்ய ஒரு வாட்டி, சாரி ஆனந்தன் ஆனந்தன் தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒருத்தவங்க கடை வாங்கியிருப்பான். கடன் அப்படின்னா ஆனந்தனால திருப்பி கொடுக்க முடியாது. ஆஹ் அப்ப அந்த கடன் கொடுத்தாலும் சொல்லுவாப்புல, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க, உங்க அப்பா மாதிரி நீயும் செத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது ஆனந்தனுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கும். ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாயிடுவான். அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வட்டியூரோட ஜமீன்தார் ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஜமீன்தார் இறந்துருவாரு. அவர் இறந்த பின்னாடி என்ன ஆகும்னா, வட்டியூரோட அடுத்த ஜமீன்தாரா யார் வருவாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேதாச்சல முதலியார் இருக்காருல்ல, அவர் வந்துருவாரு. அப்ப இதெல்லாம் ஆனந்தனுக்கு முன்னாடி ரொம்ப இதா இருக்கும். ஆனந்தன் பாத்தீங்கன்னா அந்த காளி தெய்வத்து மேல ரொம்ப பக்தி உள்ள ஒரு ஆள். இதை பாக்குறியான், ஒரு நான் ஒருத்தன்ட்ட வாங்கின காசை தன்னால திருப்பி கொடுக்க முடியல, அது ரொம்ப கேவலமா பேசுறான். இன்னொரு பக்கம் என்ன ஆகிட்டு இருக்கு, அடுத்த ஜமீன்தாரா வேதாசல முதலியார் வந்து ஆகிட்டான் ஊருக்கு. இதெல்லாம் நினைச்சு மனசு தாங்க முடியாத அந்த ஆனந்தன் என்ன செய்யான்னு பாத்தீங்கன்னா, காளி தேவிட்ட போறேன் கோயிலுக்கு. போய் காளியை போய் திட்டுறான், வையிறான். நீ எல்லாம் என்ன காளி, நீ என்ன சாமி, ஒரு வேதாச்சல முதலியார் மாதிரியான அயோக்கிய பயலெல்லாம் நல்லா வாழ்க்கையா நல்லா இருக்கான், என்னை மாரி நல்ல பயலுக்கு இந்த ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொங்கி இது பண்றான். பாக்குறவங்க எல்லாம் எப்படி இருக்குன்னா, கோயில்ல மத்தவங்க எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் இருக்காங்களா, அவங்க முன்னாடி போய் இப்படி பேசுனாங்கல்ல,
ஊர் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ கடவுள வந்துட்டு ரொம்ப ஏதோ அவதூறா பேசிட்டு இருக்கான். அவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த ஆனந்தன அடிக்கிறதுக்காண்டி தொரத்திட்டே ஓடுறாய்ங்க. இவனும் பார்த்துட்டு ஐயய்ய! அப்படின்ட்டு இவனும் பயந்து ஓடுறான். ஆனந்தனும் பின்னாடியே தப்பிச்சு இவங்களுக்கு முன்னாடி ஓடுறான். ஊர் மக்கள்லாம் தொரத்திட்டு வராங்க. இப்போ போய்க்கிட்டு இருக்கு. இப்படி போகையில மணி குறுக்க வருவான். மணி சொல்லுவான், "டேய் அங்க ஒரு கிணறு, பால் அடைஞ்ச கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள போய் நீ ஒளிஞ்சுக்க" அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா குடுப்பான் மணி. "உயிர் காப்பான் தோழன்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொன்னோனே ஆனந்தன் என்ன பண்றான்னா, அந்த கிணத்து பால் அடைஞ்ச அந்த கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவான். ஊர் மக்களும் பார்த்துட்டு, "இவன் ஆள் எங்க போனேன்னு தெரியல, காணோம்" அப்படின்ட்டு போயிடுறாய்ங்க. அ இப்ப அந்த கிணத்துக்குள்ள இந்த ஆனந்தன் போய் ஒளிஞ்சான்ல கிணறு, அந்த கிணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டை இருக்கும். அந்த மூட்டைய பிரிச்சு இந்த மணியும், ஆனந்தனும் அந்த மூட்டைய வந்து பிரிச்சு பார்ப்பாய்ங்க. பிரிச்சு பார்த்தா, அதுக்குள்ள என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்குள்ள ஒரு பொணம் இருக்கும். அந்த பொணம் பார்க்கறதுக்கு யாரு மாரி இருக்கும்னா, ஆனந்தன் மாதிரியே இருக்கும். அ அ பார்த்துட்டு அந்த பொணத்துக்கு கூடயே ஒரு நாட்குறிப்பு, டைரி ஒண்ணு இருக்கும். அந்த டைரிய எடுத்து ஆனந்தனும், மணியும் பார்ப்பாய்ங்க. பார்க்கும்போது அந்த நெறைய விவரங்கள் தெரிய வரும். அதாவது அந்த பொணத்து பேரு, அந்த இறந்து கிடக்கவன் பேரு பரமானந்தன். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேதாச்சலம் முதலியார் மாதிரி அவன் ஒரு பெரிய செல்வந்தன். அ யாரோ உன்னோட வைரங்கள் இவன்கிட்ட இருக்கக்கூடிய வைரம், இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இவன கொன்றுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் ரொம்ப முக்கியமா என்னன்னா, இறந்து கிடக்குறான்ல பரமானந்தன். இந்த பரமானந்தனுடைய அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. தான் குடும்பத்த விட்டு பிரிஞ்சு இருக்கிறவன் இருந்தான். இப்பதான் அவங்க அம்மாவ போய் பார்க்க போறான். ஒண்ணா சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்குறிப்ப பார்த்து இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சரின்ட்டு இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. பரமானந்தனுடைய அம்மாவுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. அவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை அப்ப கண் வந்து பார்வை வந்து போயிரும். அ அ இவங்க பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே இந்த பரமானந்தன் தாய வந்து பிரிஞ்சவன். அதனால என்ன பண்ண, இந்த பரமானந்தன் இப்ப எப்படி இருப்பியா? அப்படின்னு சொல்லி அவங்க தாய்க்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு கண்ணும் தெரியாது இல்லையா? அப்ப என்ன இது 2 மணியும், ஆனந்தனும் என்ன பிளான் ஒரு திட்டம் போடுறாய்ங்க அப்படின்னா, பரமானந்தனா, ஆனந்தன் வந்து அவங்க வீட்டுக்கு போணும். பரமானந்தனுடைய வீட்டுக்கு பரமானந்தனா யாரு போகணும்? ஆனந்தன் போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அதே மாரி ஆனந்தன் வந்து பரமானந்தனா வீட்டுக்கு பரமானந்தனோட வீட்டுக்கு போறான். இந்த ஆனந்தனுக்கு செக்ரட்டரி யாரு போறான்னா, மணி போறான். 2 பேரும் போறாய்ங்க. போய் என்ன ஆகுதுன்னா, அந்த பரமானந்தனுடைய அம்மா என்ன செய்றாங்கன்னா, அவங்க பெரிய வசதியானவங்க இல்லையா? தன்னுடைய மகன் பரமானந்தனுக்கு, அதாவது பரமானந்தன்னா பரமானந்தன் இல்ல. பரமானந்தன் வடிவத்துல இருக்கக்கூடிய, உருவத்துல இருக்கக்கூடிய ஆனந்தனுக்கு. இந்த பரமானந்தனுக்கு பொண்ணு வந்து திருமணம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேதாச்சலம் முதலியார் இருக்காருல்ல, வேதாச்சலம் முதலியாரோட மகள் சரசா ஒருத்தவங்க இருக்காங்க. சொன்னேன்ல. அந்த சரசாவுக்கும் தன்னுடைய மகன் பரமானந்தனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பரமானந்தனுடைய அம்மா. இது நல்லதா போச்சு இவங்களுக்கு. ஆ எ இது இது வேதாச்சலம் முதலியாருடைய மகள திருமணம் பண்ணி, அந்த திருமணம் பண்ண பண்ண அந்த சரசாவ கொடுமைப்படுத்துறது மூலமா வேதாச்சலம் முதலியாருக்கு மன உளைச்சலையும், வருத்தத்தையும், துன்பத்தையும் குடுக்க முடியும், பழிவாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி திட்டம் போடுறாய்ங்க இவங்க 2 பேரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட தேதியில வேதாச்சலம் முதலியாருடைய மகள் சரசாவுக்கும், பரமானந்தனுக்கும் என்ன நடக்குது? திருமணம் வந்து நடக்குது. திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த சரசாவ போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்த, இந்த மாரி கொடுமைப்படுத்த, அதிகமா வேல வாங்க, இந்த மாதிரியெல்லாம் அந்த ஆனந்தன் பண்றான். சரசாவ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேதாச்சல முதலியார் தன்னுடைய மாமனார் வேதாச்சல முதலியாருடைய பேரு, அந்த அவருடைய கௌரவம் எல்லாம் கெடுற மாதிரி என்ன என்ன செய்ய முடியுமோ, எல்லா வேலையும் பார்க்குறியான் இந்த ஆனந்தன். அ குடிச்சு போட்டு தப்பா பெண்களோட கூத்தடிக்கிற மாரி நடிக்கிறது. இந்த மாதிரி கூத்து எந்த அளவுக்கு தவறா நடிக்க முடியுமோ, ரொம்ப ஒரு கேவலமானவனா அந்த உலகத்துக்கு காட்ட முடியுமோ, அவ்வளவும் நான் நடிச்சான், காட்டுனான் இந்த ஆனந்தன். அது மூலமா என்ன செய்ய முடியும்? வேதாள முதலியாரோட கௌரவத்த குறைக்க முடியும், கெடுக்க முடியும். அவருக்கு மன உளைச்சலையும், துன்பத்தையும் குடுக்க முடியும். 4 பேர் முன்னாடி அவர தலைய குனிய வைக்க முடியும். அப்படிங்கிறது நெனச்சு என்ன பண்றான், இந்த ஆனந்தன் இப்படிலாம் பண்ணான். உலகத்துல ஊர்ல போய் எல்லாத்துக்கும் கூட மல்லு கட்டுறது, தண்ணி அடிக்க, மத்த பெண்களுடைய தப்பா இருக்க, இந்த மாரியெல்லாம் செஞ்சுட்டு வரான் அந்த ஆனந்தன். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, இந்த வேலைக்காரி அமிர்தம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டயும் போய் வம்பிழுக்குறியான், எல்லாம் செய்யான். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அமிர்தத்துக்கும், வேதாச்சலம் முதலியாருடைய மகன் மூர்த்திக்கும் இடையில 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரிய வருதுன்னா,
ஆனந்தனுக்கு தெரிய வருது. அப்ப என்ன பண்றான்னா, தன்னுடைய மாமனார் வேதாச்சல முதலியார்கிட்ட மூர்த்தியுடைய அந்த காதல் பிரச்சனைய சொல்லி, "இந்த பாரு உன் மகன் வந்துட்டு ஒரு வேலைக்கார பொண்ண வந்து காதலிக்கிறான்" அப்படிங்கிற மாரி சொல்லி, வேதாச்சல முதலியார் அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைய ஏற்படுத்தி விட்டு, வேதாச்சல முதலியாருக்கும் அவருடைய மகன் மூர்த்திக்கும் என்ன பண்றான்? ஒரு பிளவை ஏற்படுத்தி விட்டு, ஒரு பிரிவ வந்து உண்டாக்குறான். இந்த மூர்த்திய என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு கிளம்பி போயிடுறான். வீட்ட விட்டு கிளம்பி சென்னையில போயி, தன்னுடைய நண்பர்கள் யார் மூலமாவது உதவிய பெற்று, எப்படியாவது இந்த அமிர்தத்த வந்து திருமணம் பண்ணிறணும் அப்படின்னு நெனச்சு திட்டம் போட்டு சென்னைக்கு போறான். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அமிர்தத்துடைய அப்பா முருகேசன், அமிர்தத்துக்கு வேற மாப்பிள்ளை யாரையாவது பார்க்க முடியுமா? அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சுக்கிட்டு அமிர்தம் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு லாரி ஒண்ணு வரும். லாரியில பின்னாடி தொத்திக்கிட்டே ஏறி போயிருவாங்க. எந்த ஊருக்கு எங்கிட்டு போகும்னு தெரியல. பாட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க. அப்புறம் அந்த லாரியோடைய உரிமையாளர் வந்துட்டு கண்டுபிடிச்சு பார்த்து கேட்டு, அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவர் சொல்றத கேட்டுட்டு இந்த அமிர்தம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஊர்ல அ பழம் விக்கக்கூடிய ஒரு தொழில் பழ வியாபாரம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஊர்ல வந்து இருப்பாங்க. அமிர்தத்தோட வாழ்க்கை வந்துட்டு அது பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கு இப்டி. அப்படி அந்த அமிர்தம் ஒரு தடவ கடையில பழம் வித்துட்டு இருக்கும்போது, பாலு முதலியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தவரு. பாலு முதலியார் என்ன பண்ணுவாருன்னா, அமிர்தத்த பார்த்துட்டு, "ஏய் மகளே சுகீர்தம்" அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. இந்த அமிர்தத்துக்கு ஒண்ணுமே புரியாது. யார் இந்த ஆளு? நம்ம பேரு அமிர்தம். இந்த ஆளு வந்து நம்மள சுகீர்தம் சொல்லிக்கிட்டு திரியிறாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு. எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொன்னோனே, "ஏய் நான் தான் உங்க அப்பா" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "யார்யா அந்த ஆளு?" அப்படின்னு சொல்லி, அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த பாலு முதலியாரு அமிர்தத்த தூக்கிட்டு கூட்டுட்டு வம்பா கூப்ட்டு மருத்துவமனைக்கு கிளம்பி போயிருவாரு. மருத்துவமனைக்கு போய், "இந்த பாரு இந்த பொண்ணு டாக்டர்ட்ட போய் இந்த பொண்ணு என் மக எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. என்னான்னு கேளுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப மருத்துவர் பார்த்துட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, பாலு முதலியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுகீர்தம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அந்த சுகீர்தத்தோட அப்பா தான் பாலு முதலியாரு. இந்த சுகீர்தம் வந்து ஒரு விபத்துல வந்து இறந்து போயிருவாங்க. அப்ப அந்த மகள் இறந்த மன உளைச்சல்ல, ஊர் உலகத்துல யார பார்த்தாலும் சுகீர்தம் தான் சுகீர்தம், சுகீர்தம் சொல்லிட்டு சுத்துவாரு இந்த பாலு முதலியாரு. அப்படிதான் அமிர்தத்த பார்த்துட்டு சுகீர்தம்னு சொல்லியிருக்காரு. இது தெரிஞ்சுக்கிட்டு இத வந்து மருத்துவர் வந்து அமிர்தத்துக்கிட்ட சொல்றாரு. சரி நான் பார்த்து நான் கூடயே இருந்து குணமாக்கிறேன்னு சொல்லிட்டு, அமிர்தமும் என்ன பண்ணுவாங்கன்னா, சுகிர்தமா பாலு முதலியாருடைய வீட்டிலேயே இருந்து, ஆ இருப்பு மகன் மாரி இருந்து பார்த்துக்கிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாலு முதலியாருக்கு குணமாயிரும். ஆ சரி இந்த அமிர்தத்துடைய வாழ்க்கை வந்து இப்படி போய்க்கிட்டு இருக்கு. பாலு முதலியாருக்கு வளர்ப்பு மகளா இருந்து, அமிர்தம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஊர்ல. இது ஒரு டாக்ல இது வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஆ இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போனான் பார்த்தீங்களா மூர்த்தி, வேதாச்சல முதலியாருடைய மகன் மூர்த்தி. தான் அப்பாவ விட்டு வீட்ட விட்டு பிரிஞ்சு சண்டை போட்டு சென்னைக்கு போயிருப்பான். போய் நண்பர்களுடைய உதவிய பெற்று எப்படியாவது அமிர்தத்த திருமணம் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனா அந்த முயற்சி எதுவுமே நடக்கல. நண்பர்கள் யாரும் உதவி பண்ணாதனால என்ன பண்ணா திரும்பி ஊருக்கே வருவான். வந்து அமிர்தத்த பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனா, என்ன சொல்லிருவாங்கன்னா, "அமிர்தம் இல்ல ஊர்ல. அதனால அமிர்தம் வந்து செத்து போச்சுன்னு" சொல்லிருவாய்ங்க. இவனுக்கு ஐய்யய்யோ! அப்படின்ட்டு மனசே போயிரும். என்ன அமிர்தமே தான் ஆசைப்பட்ட காதலிச்ச பொண்ணே இல்லன்னா, எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வாழ்க்கை? அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் எங்க போயிருவான் அந்த மூர்த்தி அப்படின்னா, ஒரு சாமியார் மடத்துக்கு போய் போய் சேர்ந்துருவாப்புல. ஒரு சாமியார் மடத்துல போயி இருப்பாரு. ஒரு மன நிம்மதிக்காக அங்கேயாச்சும் போய் இருப்போம். வீட்டுக்கும் போ முடியாது. வெளியில நண்பர்களோட உதவி இல்ல. ஆசைப்பட்ட பொண்ணும் இல்லாம போயிருச்சு. அப்படின்றப்ப என்ன செய்ய முடியும்? அப்படின்ட்டு ஒரு சாமியார் மடத்துல போய் இருப்பான். அந்த சாமியார் மடத்துல ஒரு 2 பேர் இருப்பாய்ங்க. சாமியாரு. அந்த சாமியாருக்கெல்லாம் தலைவர் 2 பேரு. ஹரிஹரதாஸ், சுந்தரபோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேரு இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா போலி சாமியாரு. இவங்க போலி சாமியாரு அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்கு தெரிய வருதுன்னா, மூர்த்திக்கு வந்து தெரிஞ்சிரும். தெரிஞ்சுட்டு அத போய் தட்டி கேட்பான். அது பிரச்சனையாகி க சண்டை நடந்து என்ன ஆகும்னா, அந்த ஹரிஹரதாஸ் அப்படிங்கிற ஒரு சாமியார வந்து இவன் கொன்றுருவான். மூர்த்தி வந்து சண்டை போட்டு, கருப்பங்க 2 பேரும் சண்டை போட்டு அதுல ஒருத்தவங்க தாக்குவாங்கல்ல. அப்படி தாக்கும்போது ஹரிஹரதாஸ் செத்து போயிருவான். மூர்த்திய வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, போலீஸ் காவல் காவலர்கள் வந்து புடிச்சுட்டு போயிருவாங்க. மூர்த்தி ஜெயிலுக்கு போயிருவான். அமீரத்துடைய வாழ்க்கை அங்க அப்படி ஒரு பாலு முதலியார் அப்படிங்கிற ஒருத்தவருக்கு வளர்ப்பு மகளா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி போகுது. மூர்த்தி வந்து ம் அமிர்தம் இல்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்துல போய் வழியில போய் எங்க பண்றான்? மா சாமியார் மடத்துல போய் சேர்றான். அங்க போனா இங்க பிரச்சனையாகி கடைசியில எங்க போறான்? ஜெயிலுக்கு போறான். அங்கே ஒரு 2 ட்ராக்கா போய் பிரியுது. இப்ப என்னன்னா மூர்த்தி சிறையில இருக்கான் அப்படிங்கிற செய்தி யாருக்கு தெரியுது அப்படின்னா, வே பரமானந்தன் வடி உருவத்துல இருக்கக்கூடிய ஆனந்தனுக்கு தெரிய வருது. ஆனந்தனுக்கு தெரிய வருது. அப்புறம் இன்னொன்னும் தெரியுது. இவங்க
அமிர்தம் வேலைக்கார பெண் அமிர்தம் பாலு முதலியார் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்களோட வீட்டுல வளர்ப்பு மகளா வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் யாருக்கு தெரிய வருது? மூர்த்திக்கு தெரிய வருது. இப்ப சாரி, ஆனந்தனுக்கு தெரிய வருது. இப்ப இந்த பரமானந்தன் என்ன செய்ய அப்படின்னா, ஒரு வடநாட்டு வக்கீல் மாதிரி வேஷம் போட்டு கோர்ட்டுக்கு போறான். போய் மூர்த்திக்காக வாதாடுறான். மூர்த்தி கொன்ன சாமியாரு போலி சாமியாரு. அது மட்டும் இல்ல, அந்த போலி சாமியாரு இதுக்கு முன்னாடி துறையால தேடப்பட்ட ஒரு ஆளு தான் அந்த போலி சாமியாரு ஹையரதாஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து வடமொழி வடநாட்டு வக்கீலா நடிச்சு ஆனந்தன் என்ன பண்றான்னா, மூர்த்திக்காக வாதாடி மூர்த்திக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறான். அப்படி மூர்த்திக்கு விடுதலை வாங்கி கொடுத்த பின்னாடி தன்னுடைய வாதாடுனதுக்குரிய கட்டணமா எதை கேட்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து மூர்த்தி, நீ வந்து பால் முதலியார்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மகளை வந்து நீ திருமணம் பண்ணிக்க, நான் வாதாடுனதுக்குரிய கட்டணமா இதை எனக்கு செய்ய அப்படின்னு சொல்லி ஆனந்தன் வந்து மூர்த்தி கிட்ட சொல்லுவான். மூர்த்தியும் சரின்னு சொல்லிட்டு பாலு முதலியாருடைய மகள் சுகிர்தம் சுகிர்தம் என்று சொல்லக்கூடிய அமிர்தம் அமிர்தம் தானே சுகிர்தம் அமிர்தம் தானே சுகிர்தமா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாலு முதலியார் வீட்டுல. அப்ப அந்த அமிர்தத்தை போய் என்ன பண்றான், போய் திருமணம் பண்ணி வாழ்றான். இப்படி போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தை தன்னுடைய மனைவி சரசாவையும் கொடுமைப்படுத்துறான். இதெல்லாம் போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ராக்கு இத்தனை ட்ராக்கை வந்து போயிருச்சா, இப்ப இத்தனை ட்ராக்கும் ஒரே ட்ராக்ல ஒன்னா வந்து நிற்கும். அதோட அந்த நாடகம் வந்து முடிஞ்சிடும். இப்பதான் இந்த பரமானந்தன் உருவத்துல இருக்கக்கூடிய அந்த ஆனந்தன் உண்மையை சொல்லுவான் வேதாசலம் முதலியார்கிட்ட. நான் யாரு அப்படின்னா, உன்னால துன்பம் அடைஞ்சு உன்னோட கொடுமை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தாலே சுந்தரம் பிள்ளை, அந்த சுந்தரம் பிள்ளையோடைய மகன் ஆனந்தன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய ஜாதி திமிரை அடக்கிறதுக்கு தான் உன்னுடைய மகன் மூர்த்திக்கு வேலைக்கார பெண்ணான அமிர்தத்துக்கு திருமணம் பண்ணி வச்சேன். அப்படி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பரமானந்தனுடைய உருவத்துல இருந்து உன்னுடைய மகளை வந்து திருமணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சொல்லி இப்படிலாம் நீ செஞ்சாதான் உன்னுடைய தப்பை வந்து நீ உணர்வ, உனக்கு புத்தி வரட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்ட வேதாசல முதலியாரு ரொம்ப மன வருந்தி தான் பண்ண தப்ப எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து கடைசியில ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாதிரி திருந்துற மாதிரி இந்த நாடகம் வந்து முடியுது. நன்றி. இது எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க.